Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. 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 Namah Shivaya. Om Namah Shivaya. சித்தர்கள் திருவடியின் வலைத்தளம் வலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். சித்தர் தேசம் பாஸ்கரன் கருணாநிதி சொல்லி விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஓங்கூர் கிராமத்தில் ஸ்ரீ ரங்கசாமி அச்சய மௌன சித்தர் கோயிலில் இருக்கோம். இப்போது இந்த கோயிலை பார்த்துக்கிட்டு பராமரிச்சுக்கிட்டு வரவர் என் பக்கத்தில் உட்காந்துருக்கிற ஐயா துரை என்கிறவர். இப்போ ஐயா ராஜேஷ் அவருடைய அனுபவத்தை நம்மளுக்கு பகிர்ந்துக்குவார். ஐயா வணக்கம். வணக்கம். சித்தர் திருவடி சேனல்லேருந்து வரோம் ஐயா. உங்களுக்கு ஐயாவை பற்றி, ஐயா கூட இருந்த அனுபவம் இல்லை ஐயா பற்றி இருக்கிற அனுபவங்களை எங்களுக்கு பகிர்ந்துக்கணும். எல்லாருக்கும் வணக்கம். ஐயா சமாதி ஆகி 58 வருஷம் ஆகுது. நாங்கள் அவரை பார்த்ததில்லை. சின்ன வயசில் நாங்கள் இங்கே இங்கே விளாட்றது, அபிஷேகம் பண்ணுறது, ஏன்னா பொங்கல் வச்சு படைக்கிறது அப்படியே இருப்போம். அப்பப்போ காரில் போவாங்க. பெரிய தெரிஞ்சவங்க அவர் தெரிஞ்சவங்க காரில் போகிறது நாங்கள் விளாட்ற இடம். இப்போ இந்த ஆண்டு அவருக்கு 58வது வருஷத்தில் குரு பூஜை பண்ணியிருக்கோம். பண்ணிவிட்டு ஒரு 500 பேருக்கு அன்னதானம் பண்ணோம். பக்கத்தில் இருக்கிற தொழிற்பேட்டில் முதியோர் இல்லத்துக்கு அன்னதானம் சாப்பாடு எடுத்து மதிய இரவு சாப்பாடு கொடுத்துருக்கோம். இவருடைய மகிமைன்னு பார்க்க போனீங்கன்னா இவங்க சென்னையிலேருந்து ஒரு டாக்டர் ஃபேமிலி வருவாங்க. அவருக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அவருக்கு படைச்சிட்டு அன்னதானம் பண்ணுறது இதுதான் இவர் இங்கே. நாங்கள் இந்த ஆண்டு 500 பேருக்கு அன்னதானம் பண்ணியிருக்கோம். அடுத்த ஆண்டு ஒரு 500 பேருக்கு 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். இவர் மூலியமாக இவருடைய இந்த சமாதியான நேரத்தில்
இன்னும் ஒரு 100 பேருக்கு ஒரு வேட்டியோ புடவையோ அந்த மாதிரி எடுத்து அவர் ஞாபகமாக பண்ணலான்னு இருக்கோம். இந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கணும். இங்கே வரவங்க தியானம் பண்ணுறதுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கணும். இந்த முன்னாடி தரை போடணும், இந்த ஷீட்லாம் போடணும். அவங்க எல்லோரும் நன்கொடையில் தான் நம்ம எங்களால் முடிஞ்சது அவங்கக்கிட்ட கேட்டு இதை பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த அம்மா தினமும் விளக்கேற்றுறாங்க. அவங்க தான் எங்கள் அப்பா ஐயாவுக்கு அபிஷேகம் பண்ணி விளக்கேற்றுறது, வெள்ளிக்கிழமைனா பூஜை பண்ணுறது அந்த அம்மா பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் வந்து அப்பப்போ வணங்குறது. அவர் ஞாபகார்த்தமாக இங்கே வந்து நடக்கணும்னா தினமும் அன்னதானம் நடக்கணும். அவர் மூலியமாக அவருடைய ஞாபகமாக சாப்பாடு எல்லாருக்கும் கொடுக்கணும். அவர் பிறந்த நாள் போது அவர் அந்த குரு பூஜை போது ஒரு 100 பேருக்கு வேட்டி துணி புடவை இந்த மாதிரி அவர் ஞாபகமாக நம்ம செய்யணும். நாங்கள் எங்கள் வீடு பக்கத்தில் இருந்தால இன்னும் அவர் எல்லோரும் மக்களுக்கு தெரியப்படுத்தணும். நாங்கள் சின்ன வயசுலேருந்து இங்கே விளாட்ன இடம், இங்கே மரங்கள் இருக்கும், ஆலமரம் இருந்தது, கொய்யா மரம் இருந்தது. இங்கே சுற்றி இங்கே விளாடிக்கின்னு எங்களுக்கு இங்கே ஒரு பொழுதுபோக்காக இங்கே இருப்போம். நாங்கள் அவரை பார்த்ததில்லை, இவங்க பெரியவங்களாம் பார்த்துருக்காங்க. நமக்கு வயசு 35 வயசு ஆகுது. அவர் நம்ம பார்த்ததில்லை. அவர் மூலயமா சொன்னதை கேட்டு தான் நாங்கள் இதை பண்ணிகிட்டு இருக்கோம். தினசரி வழிபாட்டிற்கும் மற்றபடி பௌர்ணமி அமாவாசை வழிபாட்டிற்கும் இந்த கோயில் இன்னும் மேம்பட உங்களால் என்னென்ன முடியுதோ ஐயா ராஜேஷ் அவர்களையோ இல்லை ஐயா துரை அவர்களையோ தொடர்பு கொண்டு உதவி செய்யுங்கள். ஃபோன் நம்பர் அவர்களுடைய அலைபேசி எண் என்னுடைய நம்பர் வந்து 98 94 94 95 43. இன்னும் வந்து நண்பர்கள் இருக்காங்க, மூர்த்தி என்றவர் இருக்காங்க, அப்புறம் வந்து முருகதாஸ், இன்னும் செல்வம், பிரபு, இவங்க எல்லாமே ஒரு குழு மாதிரி இருந்து செய்கிறோம். அவங்க எல்லாமே இப்போ இவங்க ஐயா வரந்தால அந்த டைமுக்கு இருக்க முடியல. அவங்க இருந்தால் அவங்க கூட அவங்க இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க. இவர் பேர் மூலியமாக இங்கே வரவங்களுக்கு தினமும் ஒரு 10 பேருக்கு அன்னதானம் நடக்கணும். அதுக்கு இதை பார்க்குற வீடியோ நண்பர்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள், உதவி பண்ணுங்கள். அவர் குரு பூஜா வந்து ஐப்பசி மாதம் உத்திர நட்சத்திரத்தில் அந்த தேதியில் பண்ணுறோம். அன்றைக்கி சிறப்பாக நடத்தணும். அன்றைக்கி நான் இந்த வருஷம் ஒரு 40,000 வசூல் பண்ணி தான் இந்த அன்னதானம் பண்ணோம். ஐயாவுக்கு வேள்வி பூஜை பண்ணோம். மகா சித்தர் வந்தாங்க, சித்தர் பெருமான்கள்லாம் வந்தாங்க, சிவனடியார்கள் வந்தாங்க. இன்னும் இந்த ஆண்டு போல் அடுத்த ஆண்டும் இன்னும் சிறப்பாக செய்யணும்னு இவங்க மூலிமா இன்னும் மேலும் சிறப்பாக செய்கிறதுக்கு இவங்க ஒரு வழிகாட்டியோடையும் துணையாக இருக்கிறது ரொம்ப நன்றிங்க. உங்கள் அலைபேசின்னு சொல்லுங்கள். 99 76 99 53 73. ஐயா மேடம், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.